ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் சேமியா இருக்காங்க. மொறு கிறிஸ்பியான தோசா ரெசிபி. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக அருமையாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மொறு இன்ஸ்டன்ட் தோசா ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். லூஸ்லலாம் இருக்கும்ல, அந்த சேமியா தாங்க எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இது மாதிரி சேமியாவில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பேக்கெட் சேமியாவில் செய்யறதை விட கொஞ்சம் தடிமனாக இருக்க லூஸில் கிடைக்கக்கூடிய சேமியாவில் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த சேமியாவை அப்படியே ஃப்ரை பேனில் மாற்றிக்கங்க. மாற்றி வறுத்த சேமியாவே இருந்தாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகும். அரைக்க பார்த்தும் ஈஸியாக அரைப்பட்டு வரும். சேமியா லைட்டாக வறுபட்டு வந்ததும் இதோட எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. ரவையும் சேமியாவும் நல்லா வறுபட்டு வாசம் வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட 3/4 கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராகவே சேர்த்துக்கங்க. 1 கப் சேமியா எடுத்தோம், அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததும் இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க. 3/4 கப் தயிர்னால் 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். அரைக்க பார்த்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ரவை சேர்த்துருக்கோம், ஊறி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான சட்னி ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, 2 பல் உரிச்ச பூண்டு, கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டின பிறகு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சட்னி ரெடியாக எடுத்து இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த தோசைக்கு பொருத்தமான டேஸ்டியான சட்னி ரெடி. சுலபமாக செஞ்சிடலாங்க. நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா ஊறி திக்காக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. முதல்ல நம்ம உப்பு சேர்க்கலை. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இது மாதிரி மாவு தோசை மாப்பாத்துக்கு தான் இருக்கணும். இப்போ ஊற்றி எடுக்கிறதுக்கு தோசை தவாவை சூடு பண்ணியிருக்க. தவா நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக தண்ணீரை தெளிச்சிட்டு இது மாதிரி டிஷ்யூவால் தொடச்சிட்டு கலந்து வச்ச மாவுலேருந்து 1/2 கரண்டி அளவு மாவு ஊற்றுறங்க. நீங்கள் 2 கரண்டி அளவு கூட மாவு ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே தீத்தி எடுத்துக்கலாம். தீத்த ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக சுற்றிரு எண்ணெய் பரவலாக ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடியாக எடுத்துங்க. இந்த மாதிரி தோசை சுட்டு வச்சிங்கன்னா 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம அரைச்ச சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. செய்யறதுக்கு அதிக நேரமும் தேவைப்படாது. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லை. சோடா பீனோலாம் சேர்க்க வேண்டியது இல்லை. சேமியாவை சேர்த்து இந்த மாதிரி மொறுன்னு கிறிஸ்பியான தோசையை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி இதையே செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் நைட்டு டின்னர் கூட ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க. சேமியாவில் உப்மா கிச்சடின்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மொறுன்னு தோசையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். 2-3 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.